ட்ரம்ப் சொன்ன இன்னொரு பொய். உலகப் போரை நிறுத்தினேன்னு சொன்னவர் இப்போ பாகிஸ்தான் ரகசியமா அணுகுண்டு சோதனைய செய்யுதுன்னு சொல்றது நிஜமா? அப்படி என்ன ட்ரம்ப் திட்டம்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் ரகசியமா அணு ஆயுத சோதனைகள் செய்துட்டு இருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். ஆனா இந்த கூற்றுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் நாடகம் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போரை தடுக்கிறேன்னு ட்ரம்ப் சொன்னதே ஒரு பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. பால்கோட் தாக்குதலுக்கு அப்புறம் பதற்றம் இருந்துச்சே தவிர அணு ஆயுத போர் வரைக்கும் போகலைன்னு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அடிச்சு சொல்றாங்க. போரையே பொய் சொன்னவர் அணுகுண்டு சோதனைய நிஜமா சொல்லுவாரா? இன்னொரு பக்கம் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில பாகிஸ்தானோட அணு ஆயுதம் தயாரிக்கும் ஆலைகள் அழிக்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு தகவல் வருது. அப்போ பாகிஸ்தானால எப்படி அணுகுண்டு தயாரிக்க முடியும்? அதுவும் பொருளாதார நெருக்கடியில தத்தளிக்கும் ஒரு நாடால. அப்போ எதுக்கு ட்ரம்ப் பாகிஸ்தான் பேரை சொல்றாரு? ட்ரம்ப் என்ன செய்ய நினைக்கிறார்னா 30 வருஷமா நிறுத்தி வச்சிருந்த அமெரிக்காவின் அணு ஆயுத சோதனைகளை மறுபடியும் ஆரம்பிக்கணும். அதுக்கு ரஷ்யா, சீனா கூட இப்போ பாகிஸ்தானையும் காரணம் காட்டி அவங்கெல்லாம் பண்ணும்போது நம்ம ஏன் நிறுத்தணும்னு உலகத்துக்கே ஒரு நியாயத்தை கொடுக்க பார்க்கிறார். அதாவது பாகிஸ்தானை ஒரு கருவியா பயன்படுத்தி அமெரிக்கா இனிமேல் அணுகுண்டுகளை சோதிக்கப் போகுது. இது பாகிஸ்தானுக்கு எதிரா பேசுறதை விட ட்ரம்ப் எடுக்கவிருக்கும் ஆபத்தான முடிவுகளுக்கு அடித்தளம். ட்ரம்போட இந்த அமெரிக்கா முதலில் கொள்கை உலக நாடுகளுக்கு அமைதியை விட பதட்டத்தை தான் அதிகரிக்கும். அமெரிக்கா சோதனையை தொடங்கினால் ரஷ்யா, சீனாவும் போட்டிக்கு வருவாங்க. உலகம் ஒரு புது பனிப்போர் கால அணுகுண்டு பந்தயத்துக்குள்ள போயிடும். அதனாலதான் ட்ரம்ப் ஆட்சி முடிந்தால்தான் உலக நாடுகளுக்கே விடிவு காலம்னு சொல்றாங்க. அவர் சொல்றது உண்மையா? இல்ல, இதுவும் ஒரு அரசியல் நாடகமா? அமெரிக்காவே சோதனையை ஆரம்பிச்சா நம்ம உலகத்தோட நிலைமை என்ன ஆகும்? கமெண்ட்ல சொல்லுங்க.